ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி சமையலறையில் இருக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் அங்கு வைக்கப்படும் பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை வெளிப்படுத்தும். சமையலறை என்பது உணவை தயாரிக்கும் இடம் என்பதால் அது ஆரோக்கியம் மற்றும் செழிப்போடு தொடர்புடையது. வாஸ்து ரீதியாக சமையலறையில் சில பொருட்களை வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அவை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கலாம் அல்லது நல்ல ஆற்றலின் ஓட்டத்தை தடுக்கலாம். சமையல் அறையில் தவிர்க்க வேண்டிய சில பொருட்கள் என்னென்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உடைந்த பாத்திரங்கள், கண்ணாடிகள், விரிசல் அடைந்த கண்ணாடி பொருட்கள், பயன்படுத்தாத உபகரணங்கள், பழைய நோட்டு புத்தகங்கள் போன்றவற்றை சமையலறையில் வைத்திருக்க கூடாது. இவை எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் தரித்திரத்தை கொண்டு வரும் என வாஸ்து கூறுகிறது. துருப்பிடித்த பொருட்களும் இதில் அடங்கும். இரும்பு சார்ந்த கனமான பொருட்களை சமையலறையில் வைக்காதீர்கள். பொதுவாக மருந்துகளை சமையலறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். சமையலறை என்பது ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தியை குறிக்கும் இடம். அங்கு மருந்துகளை வைப்பது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அல்லது தேவையற்ற மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் என நம்பப்படுகிறது. குப்பை கூடையை சமையலறையின் வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது. இது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். குப்பை கூடையை சமையலறையின் தென்மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் வைக்கலாம். மேலும் குப்பை கூடையை எப்போதுமே மூடி வைத்திருக்க வேண்டும். காலாவதியான அல்லது அழுகிய உணவுப் பொருட்கள் சமையலறையில் இருப்பது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். அவை கெட்ட வாசனையை ஏற்படுத்துவதுடன் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கும். சமையலறையை எப்போதுமே சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க வேண்டும். சமையலறை ஒரு புனிதமான இடம். அங்கு பழைய துணிமணிகள், ஷூ, செருப்புகள் அல்லது காலணிகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். இது அசுத்தமாக கருதப்படுவதுடன் சமையலறையின் புனித தன்மையையும் குறைக்கும். சமையலறையில் கண்ணாடிகள் வைப்பது பொதுவாக நல்லதல்ல. சமையலறையில் கண்ணாடிகளை பயன்படுத்தினால் அடுப்பின் பிரதிபலிப்பு கண்ணாடியில் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுப்பின் பிரதிபலிப்பு இரட்டிப்பான செலவுகளையும் குடும்பத்தில் சச்சரவுகளையும் ஏற்படுத்தும் என வாஸ்து ரீதியாக நம்பப்படுகிறது. பூச்சிக்கொல்லிகள், கடுமையான சுத்தம் செய்யும் ரசாயனங்கள் போன்றவற்றை கூட உணவுப் பொருட்களுக்கு அருகில் அல்லது சமையலறையில் எளிதில் அணுகக்கூடிய இடத்தில் வைக்கக்கூடாது. இவை விஷத்தன்மை கொண்டவை என்பதுடன் வாஸ்து ரீதியாகவும் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். தண்ணீர் ஒழுகும் குழாய்கள், கையை கழிக்கும் பாத்திரங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய அதிகப்படியான பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றையுமே சமையல் அறையில் வைக்க வேண்டாம். இரவில் எச்சில் பாத்திரங்கள், ஈரமான துணிகள் இல்லாமல் நல்ல காற்றோட்டமும் வறண்டும் இருக்க வேண்டும். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்களுடைய சமையல் அறையில் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து குடும்பத்தின் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை மேம்படுத்தலாம். உங்கள் சமையல் அறையில் இந்த பொருட்களை தவிர்ப்பதன் மூலம் எதிர்மறை சக்திகள் ஊடுருவாமல் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பம் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்பது வாஸ்து ரீதியான நம்பிக்கை. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.